ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலமா அப்படி என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்கள் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய முதல் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் நாள் ஏகாதசி திதியுடன் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கணும். அந்த ஏகாதசி திதி வருஷத்தில் 24 நாட்கள் வரும். ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை சேவிக்கிறதுனால நம்மளுக்கு அதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. அதனால நம்ம அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிகாலையிலிருந்து 10:30 மணிக்குள்ள எந்த ஒரு விஷ்ணு கோவில், பெருமாள் கோவில், நின்ற கோலம், சயன கோலம் எதுவாக இருந்தாலும் கொடிமரத்தோட அவரை 27 முறை வலம் வந்து சேவித்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டிட்டு சேவிக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை வருது. மாசி 1 இருக்கனால நாளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்மளும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தோட 27 முறை வலம் வந்து பெருமாளை சேவித்து நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுக்கலான்னு கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ஏதாவது கோவில்களுக்கு நான் போனேன் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சோலோவாக எப்படி பிளான் பண்ணி நம்ம போகிறது அப்படின்னு பட்ஜெட்குள்ளே போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மேபி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த ஒரு கோவில் போனாலும் சோலோவாக பட்ஜெட் ட்ரிப்பில் எப்படி போகிறது அப்படிங்கிற பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இந்த மாதிரியே தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா.